மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. டம் டம் எல்லாமே கீழே விழுவட்டும். அச்சோ, என்னது எல்லாமே கீழே விழுவுது. டம் எல்லாமே கீழே விழுவட்டும். எல்லாமே கீழே விழுவட்டும். இந்த வீடே ஆடட்டும். அச்சோ, எல்லா பொருளும் கீழே விழுவுதே. ஆஹா, பிரியங்கா பிரியங்கா, என்னாச்சு உனக்கு பிரியங்கா? சோ எல்லா பொருளும் விழுவுதே. எனக்கு வேற பயமா இருக்குதே. சோ யஹஹா 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 யஹஹா. அச்சோ, எனக்கு பயமா இருக்கு. அந்த ஃபோன் இங்க, அந்த ஃபோன் எடு. இவங்க அப்பாவுக்கு கால் பண்ணலாம். ஃபோன் எடு, நம்பரை டைப் பண்ணு. ஹலோ ஹலோ, ஏங்க உங்க பொண்ணு கையில் மாறி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குடா. சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு. ஹலோ, எங்க சத்தி? ஹலோ, எங்க சத்தியமா சொல்றேன். நிஜமாலுமே சாமி சத்தியம், சாமி சத்தியம். நிஜமாலுமே ஒரு மாதிரி காட்டு மிராண்டித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா. பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சேரை வேற எடுத்து ஆட்டிக்கிட்டே இருக்குடா. எங்க சீக்கிரம் வாங்குங்க, எனக்கு பயமா இருக்குது. என்ன வீடு இப்படி இருக்குது? பிரியங்கா பிரியங்கா, எந்திரி எந்திரி. அப்பா, கையில் ஏதோ மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கப்பா. இது கையில் பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா? ஏய் எந்திரி, ஏய் பானு எந்திரி. ஏய் என்னடியாச்சு? ஏன் இப்படி கையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? ஏய் நீ யாரோ? அம்மா, மூஞ்சிலாம் பார்க்க என்ன ரெட் கலர்ல இருக்குது. ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்குதே. அப்பா, என்னமா வெளியில சத்தம் கேக்குது, போய் என்னன்னு பாருங்க. ஆமா, என்ன சத்தம் கேக்குது? வந்துருச்சு வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு வீட்டுக்கு. என்ன குடுகுடுக்காரமா சொல்றீங்க? என்னமோ பிரச்சனை வரவா? ஆமாப்பா, இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படி கரெக்டாக சொன்னீங்க? ஆமாம், என்னோட பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆகிட்டு இருக்கிறா. என்னன்னு வந்து பார்க்குறீங்களா கொஞ்சம்? சரி, வீடு கூட்டிகிட்டு போ. குடுகுடுக்காரம்மா, உள்ளே போங்க. ஏய் ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லிடு. நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா சொல்ல போறியா? இல்லை நீ யாருன்னு இப்போ சொல்கிறியா? இல்லை இந்த அம்மனோட குங்குமத்தை உன் மேலே போட்டுமா? ஒழுங்கா இப்போ சொல்ல போறியா இல்லையா? வேணாம், என் மேலே போட்டுறாதீங்க. நான் யாருன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உன்னோட ஒரிஜினலான உடலுக்கு வா. இதோ வர. நீ சொன்னா நான் வருவேன் பார்த்தியா? நான் வந்துட்டேன். இங்கே பாரு, என்கிட்ட நிறைய சக்தி இருக்கு, பார்த்துக்கோ. இந்த குங்குமத்தில் ஈஸியாக தட்டி விட்டுருவேன் நான். இரு உன் மேலே போடுறேன் நான். பாத்தியா, எனக்கு ஒன்றுமே ஆல. அந்த பக்கம் போ. என்ன இரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஏன் மேலே குங்குமத்தை எடுத்து போடுவேன்னு சொல்கிறேன். என்னை தூக்கி அடிச்சிருச்சு. இந்த பேய்கிட்டலாம் என்னால் வாக்குவாதம் பண்ண முடியாது. நான் ஒரு பெரிய சாமியார், எனக்கு ஒரு தெரியும். அந்த நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நம்பரை வச்சு அவங்களுக்கு கால் பண்ணுங்க. 91 4
45 இந்த நம்பர் கால் பண்ணி சொல்லிடுங்க. அவங்க உடனே வந்துருவாங்க. இந்த பீக்கிட்டெல்லாம் என்னால் வாக்குவாதம் பண்ண முடியாது. அம்மா குங்குமத்தை எடுத்துட்டு போங்க. ஷோ அவங்க வர போயிட்டாங்களே. எங்க அந்த குங்குமத்தை எடுத்து அவங்க மேலே போடுங்க. நான் இந்த சீரை உங்களை கால் பண்ணுறேன். சீக்கிரம் எடுத்து போடுங்க. இந்த பேய் மலத்துக்கு போடுங்க. ஹலோ சாமியார், இங்கே உடனே நான் அட்ரஸ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே வைக்கிறேன். அம்மா எனக்கு பயமா இருக்குதும்மா. இப்படியே அமைதியாடுறீ. இரு பேயே, உன்னை அழிக்கிறதுக்கு நான் ஆளை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க. ஓஹோ, என்னையும் அழிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டுறீங்களா? உன்னைங்களை சும்மாவே விட மாட்டேன் நான். ஷோ இந்த பொண்ணு வேற இப்படி படுதே கடவுளே. அந்த சாமியார் வரட்டும், இவளை வச்சு செய்வாங்க. என்ன பெரிய சாமியார், வர சொல்ல அவனை. இரு அவன் சாமியார் வந்துடுவாங்க. உன்னை வந்து வச்சு செய்வாங்க உன்னை. ஆமாம்மா, இந்த பேயை வச்சு செய்வாங்க. இதோ வந்துட்டாங்க பாரு. அம்மா சாமியார் வந்துட்டாரு. ஏய், இந்த பேய் ஒளிச்சு கட்ட போறாரு. ஜாலி. டன் 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 டன். ஏய் பேயே, நான் வந்துட்டேன். அச்சோ, இந்த சாமியாரா? அச்சோ, நம்ம ஓடிடலாம். ஏய், எங்க தப்பிக்க பாக்குற? ஒண்ணு இந்த அம்மனோட குங்கும தீர்த்தத்தை உன் மேல தெளிக்கிறேன். தெளிக்காதீங்க. ஆமா சாமியார் நல்லா அது மேல போடுங்க. ஏய், இப்ப நீ யாரு என்ன நீ சொல்ல போறியா இல்லையா? அந்த சின்ன பொண்ணை எதுக்கு போய் இப்படி டார்ச்சர் பண்ற? நல்லா பூசி. இப்ப நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்லிடுறேன். என் பேரு எலிசா. நான் ஒரு பிஸ்னஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு ஹோட்டல் வச்சிருந்தேன். அந்த ஹோட்டல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ண சொன்னாங்க. அண்ணா, நான் ப்ரொமோட் பண்ணும்போது காசுக்காக என்ன அவன் கொலை பண்ணிட்டான். அவனை சாப்பிடுச்சாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும். அச்சோ, ரொம்ப பாவமாக இருக்குல்ல. அதனால தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த வீல் சேர் என்னோட வீல் சேர். நான் அந்த ஹோட்டலில் இந்த சேர் மேலே தான் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் பில் போட்டு தருவேன். இந்த சேரோடையே சேர்த்து என்ன எரிச்சிட்டாங்க.